மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. சூரியகாந்தம் கிச்சனுக்குள்ள போய் ஒரு இங்க் ஃபில்லர்ல பாலை எடுத்து டம்ளர்ல சொட்டு சொட்டா பாலை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல சாந்தினியும் கோமலியும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாந்தினி, கோமலி, 2 பேரும் கவனமா கேளுங்க. இன்னையில இருந்து காஃபியோட ரூல் மாறுது. காஃபில பால் இதுல 5 சொட்டு தான் இருக்கணும். சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது. சர்க்கரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல அப்படின்னு இப்பதான் நான் நியூஸ்ல பார்த்தேன். உடம்புக்கு மட்டும் அது ஆபத்து இல்ல, என்னோட பணத்துக்கும் ஆபத்து. ஒவ்வொரு சொட்டு சர்க்கரையும் கூட வீட்டுல தங்கத்தை விட விலை மதிக்க முடியாதது. அத்தை, சர்க்கரை போடாம 5 சொட்டு பாலை வச்சு செஞ்சா அது எப்படி காஃபி ஆகும்? அது வெறும் கழனி தண்ணியா தான் இருக்கும். இந்த காஃபியை கொண்டு போய் ராஜேஷ் கிட்ட கொடுத்தா என்ன அவரு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. காலையில எழுந்திரிச்சதும் ஒரு காஃபியை ஒழுங்கா குடிக்கலனா அவருக்கு நாளே சரி இருக்காது. அதுக்கப்புறம் வீட்டையே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஆமாத்த, நானும் யூடியூப்ல பார்த்தேன். சர்க்கரை சேர்த்துக்கலனா மனுஷனுக்கு கோவம் அதிகமா வருமா. அதுலயும் உங்க பிள்ளைக்கு கோவம் அதிகமா வரும். சர்க்கரை போடாம காஃபியை கொடுத்தா அவர் ஆஃபீஸ்ல சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ப்ளீஸ் கொஞ்சமாவது சர்க்கரை போடுங்க. எங்களுக்காக இல்லைனாலும் உங்க பிள்ளைங்களுக்காக போடலாம்ல. மாமாவாலேயே இந்த காஃபி குடிக்க முடியாது. உங்க பேச்சு திறமையெல்லாம் நீங்க என்கிட்ட காட்டாதீங்க. இந்த சாவி கொத்து என் இடுப்புல இருக்கிற வரைக்கும் நான் சொல்றதை தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். காசு செலவு பண்றதுனா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தினமும் காற்றை சுவாசிக்கிறதுக்கு கூட அதிகமாக சுவாசிட்ட கூடாது அப்படின்னு கணக்கு பார்க்குறவனா என்கிட்ட சக்கரை பற்றி பேசுகிறீங்களா? வாயை முடிக்கிட்டு காஃபியை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோமா சூரியகாந்தம் ஹாலுக்கு வந்துட்டாங்க. ஹாலில் சோஃபாவில் ராமாராவ், ராஜேஷ், மோகன் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. கோமலியும் சாந்தினியும் அவங்க கொண்டு வந்த காஃபியை 2 பேருக்குமே குடிக்க கொடுத்தாங்க. அப்போ மோகன் ஒரு முழுக்கு சாப்பிட்டுட்டு தூத்தூன்னு சொல்லி, சீச்சி, என்ன சாந்தினி இது? இதில் பாலும் இல்லை, சர்க்கரையும் இல்லை. இதை குடிச்சா என்னோட மனசாட்சியை தற்கொலை பண்ணிக்கும் போலையே. இந்த கசப்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலாக வெறும் தண்ணியை குடிச்சிருக்கலாம். காலையிலேயே என் பசியை புதைக்க போறீங்களா? பசியில் என் வயிறே வலிக்குது. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? அம்மா, என்னம்மா இது? குடிக்க கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஒரு துண்டு வெல்லமாவது போட்டிருக்கலாம்ல. இதை குடிச்சிட்டு போனால் ஆஃபீஸில் போய் என்னால் வேலை பார்க்க முடியாது. என் பாஸ் என்ன திட்ட தான் போகிறாரு. பேசாமல் விஷத்தையே குடிச்சிருக்கலாம் போல. உங்கள் அம்மாவோட கஞ்சத்தனம் இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்டையே உருவாக்கி இருக்குடா. சாந்தினி, கோமலி, உங்கள் அத்தையோட கஞ்சத்தனத்தை மாற்றலாம் முடியாது. இத்தனை வருஷமாக கட்டிக்கிட்ட என்னாலேயே அவளை மாற்ற முடியலை. ஆனால் காந்தம், நீ வர வர ரொம்ப அநியாயம் பண்ணுற. இப்படி கஞ்சத்தனம் பண்ணி எங்களை சாகடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல சூரியகாந்தத்துடைய பொண்ணு சரஸ்வதி அங்க வந்தா. அவன் முகமெல்லாம் வாடி போயிருந்துச்சு, கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. எல்லாரும் அவளை பார்த்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டாங்க. ஆனா சூரியகாந்தம் பயந்தாங்க. எங்க இவ பணம் கேட்க வந்திருக்காளோன்னு. என்னம்மா சரஸ்வதி, திடீர்னு வந்திருக்க? ஏதாவது மறுபடியும் பணம் கேட்டு வந்திருக்கியா? இங்க என் நிலைமை சரியில்லைம்மா. வீட்டுல சர்க்கரை கூட இல்லாம எல்லாருக்கும் வெறும் காஃபியே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பணம் எதுவும் கேட்டுறாத. இந்த அம்மாவால கொடுக்க முடியாது. அம்மா, இங்க உயிரே போன பிரச்சனைல நான் வந்திருக்கேன். உன் மருமகன் பிஸ்னஸ் பண்ணதுல முழுசா நஷ்டமாயிடுச்சு. அடுத்த மாசம் எங்க வீட்டையும் ஜப்தி பண்றதுக்காக அதிகாரிங்க வராங்க. அடுத்த மாசத்துக்குள்ள நான் 10,000 ரூபாய் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நாங்க நடுத்தெருவுக்கு தான் வருவோம். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துமா. உன்கிட்ட பணம் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதை கேட்டதுமே சூரியகாந்தத்துடைய முகம் வாடி போச்சு. சாந்தினியும் கோமலியும் நாத்தனார் கஷ்டத்தை பார்த்து கவலைப்பட்டாங்க. அத்தை, சரஸ்வதி இந்த வீட்டு பிறந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கஷ்டம்னா நாம அதுக்கு ஏதாவது உதவி செய்யலனா எப்படி? பாவம், அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்புங்க அத்தை. சாந்தினி, வீட்டில் சர்க்கரை வாங்கவே பணம் இல்லைன்னு எல்லாருக்கும் சர்க்கரை இல்லாத காஃபியை போட்டு கொடுத்துருக்கேன். நீ என்னமோ அசால்ட்டா 10,000 ரூபாய் தூக்கி கொடுக்க சொல்றியே. 10,000 ரூபாய்னா என்ன சாதாரணமா? இங்க பாருமா சரஸ்வதி, 10,000 எல்லாம் ஒன்றும் என்கிட்ட கிடையாது. நான் இந்த குடும்பத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணம். அதை தூக்கி தூக்கியெல்லாம் சும்மா உனக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பக்கத்து வீட்டு சாந்தம்மா சரஸ்வதியை பார்த்து வீட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல நெருப்பை கொளுத்தி விடுறது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தியாமா சரஸ்வதி, உங்க அம்மா கிட்ட பணம் இருந்தாலும் அது இரும்பு பெட்டியில போட்டு வச்சிருக்கிற பணம். அதோட சாவியும் நமக்கு கிடைக்காது, அதுக்குள்ள இருக்கிற பணமும் நமக்கு கிடைக்காது. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு பதிலா உன் அன்னிக்காரிங்க நல்ல புத்திசாலிங்க. அவங்க கிட்ட கேளு. ஏதாவது மாய மந்திரம் பண்ணியாவது உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்மார்ட்டு. சாந்தம்மா, என் மருமகளோட அறிவு சமையலறையில சமையல் செய்யவே பத்தாது. அவளுங்க மட்டும் ₹1 செலவில்லாம என் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய 10,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வீட்டோட அதிகாரத்தையும் என் இடுப்புல சொருகி வச்சிருக்கேனே இந்த சாவி கொத்து
இதையும் அவங்களுக்கே கொடுத்துடுறேன். இது என்னோட சபதம். என் பொண்ணு கேட்குற பணத்தை கொடுக்குற அளவுக்குலாம் இவங்களுக்கு ஒன்றும் சீன் இல்லை. அத்தை, நீங்க சொன்ன வார்த்தையில அப்படியே நிப்பீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே ₹1 கூட செலவு பண்ணாம அன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்து அனுப்புறோம். அதுக்கு நாங்க ₹1 கூட செலவு பண்ண மாட்டோம். ஆனா எங்க அறிவை மட்டும் பயன்படுத்திப்போம். சரி, நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ₹1 கூட நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, என் பிள்ளைங்களோட சம்பாத்தியத்திலிருந்தும் நீங்க எடுக்க கூடாது. அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்னோட 10,000 எடுத்து என் பொண்ணுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த சாவி கொத்தை உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். எப்படி நீங்க ஜெயிக்க போறதில்ல, அதனால இந்த சாவி கொத்து கனவை நீங்க இனிமே காண வேணாம். சாந்தினி, கோமலி, ராஜேஷ், மோகன் 4 பேருமே தோட்டத்துக்கு போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. 4 பேர் சேர்ந்து சீரியஸா ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாந்தினி, அத்தை கிட்ட இருந்து ரூபா வாங்குறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நாம நல்லா சமைப்போன்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால 0 பட்ஜெட் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பயன்படுத்தி நம்ம ஏதாவது சாப்பாடு செஞ்சு விற்கலாம். சூப்பர்க்கா, அப்ப இப்பவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இந்த மெசேஜ் நான் போட்டுடுறேன். எல்லாரும் வாங்க அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாரையுமே வர சொல்லலாம். ராஜேஷ், இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. ஏங்க, சரஸ்வதியோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்க 2 பேருடைய சப்போர்ட் வேணும். நீங்க சப்போர்ட் பண்ணா நாங்க லட்சமே சம்பாதிப்போம். என்னது, வடை செஞ்சு விற்க போறீங்களா? அப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. எனக்கு கொஞ்சம் சாப்பிட வடை கொடுங்க ப்ளீஸ். எனக்கு வயிறெல்லாம் பசியில் வலிக்குது. எது செஞ்சாலும் முதல்ல எனக்கு சாப்பிட கொடுங்க. ஏங்க, இது உங்க தங்கச்சியோட வாழ்க்கைக்காக. உங்க பசிய கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. நம்ம வீட்டு மாமரத்துல நிறைய மாங்காய் இருக்கு, முருங்கை மரத்துல நிறைய முருங்கை கீரை இருக்கு, வாழை மரத்துல வாழைப்பூ இருக்கு, பசும்பாலும் இருக்கு. இதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நாம விருந்து சாப்பாடே ஏற்பாடு பண்ணலாம். நாம இதுக்கு ₹1 கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க வீட்டு தோட்டத்திலேயே ஒரு டேபிள் போட்டு சாந்தினி ஏதோ பலகாரம் சமைச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் மோகன் கல்லாப்பெட்டியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். ராஜேஷ் வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான். வணக்கம், சூரியகாந்தத்துடைய மருமகள்கள் செய்யற அருமையான சமையல். முருங்கை இலை பக்கோடா பிளேட் வெறும் ₹20 மட்டும்தான். வாழைப்பூ கட்லெட்ஸ் வெறும் பிளேட்டுக்கு ₹30 தான். இதுல எந்த விதமான ஆபத்தும் இல்ல. இது நேச்சுரல் அண்ட் ஹெல்தி ஃபுட். எல்லாரும் எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம். அடடடா, உன் மருமகளுங்க கில்லாடிங்க சூரியகாந்தம். அவளுங்க செய்யற அந்த பலகாரம் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு. நானே 10 பிளேட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். நீ ரொம்ப கஞ்சத்தனை காட்டின. ஆனா உன் மருமகளுங்க உன் தோட்டத்துல இருக்கிறதையே பணமா மாத்திக்கிட்டு இருக்கிறாளுங்க. காந்தம், பாத்தியா, ₹1 செலவு பண்ணாம மருமகளுங்க வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மேஜிக் பண்றாங்க. நீ டீயில சக்கரை போடவே யோசிக்கிற, ஆனா இவங்க ஊருக்கே விருந்து வைக்கிறாங்க. உன் மருமகளுங்க பண்றத பார்த்தா உனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கா காந்தம்? இவளுங்க இவ்வளோ புத்திசாலிங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. ₹1 செலவில்லாம பணத்தை சம்பாதிக்கிறாளுங்க. ஒருவேளை என்ன தோக்கடிச்சிருவாளுங்களோ? நான் தோத்தா பரவாயில்ல, என் பொண்ணோட கஷ்டம் தீர்ந்துச்சுன்னா அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? என் பொண்ணு வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சூரியகாந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. சாயந்தர நேரம் ஃபுட் ஸ்டாலை க்ளோஸ் பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு நாள்ல அவங்க ₹5000 லாபத்தை எடுத்தாங்க. ஆனா சரஸ்வதிக்கு வேண்டியது ₹10,000. சரஸ்வதி ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. ஐயோ, எனக்கு தேவை 10,000. அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து 5000 சம்பாதிச்சிட்டாங்க. நாளைக்கு நான் அந்த லோன்காரனுக்கு பணம் கொடுக்கலனா என் வீட்டை ஜப்திக்கு கொண்டு வந்துருவானுங்க. பிறந்த வீட்டுல கூட எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. சூரியகாந்தம் வெளியில நின்னு சரஸ்வதி சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மனசு கரைஞ்சி போச்சு. சின்ன வயசுல இருந்து தான் பொண்ண எந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்கன்றது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் பணத்தை மிச்சம் பிடிச்சி கஞ்சித்தனமா மாறினதுக்கு காரணம் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இந்த பணம் தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த பணம் இல்லாம என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு அதை பார்த்து சும்மா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் சூரியகாந்த் அவங்க ரூமுக்கு போய் அவங்க சேர்த்து வச்ச பணம், சாவி எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ராமராவ், ராஜேஷ், மோகன், சாந்தினி, கோமலி ஆச்சரியப்பட்டாங்க. சாந்தினி, கோமலி, நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டீங்கம்மா. இந்தாங்க, நீங்க சம்பாதிச்ச ₹5000. நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா ₹10,000. 15,000 சரஸ்வதி கையில கொடுங்க. சரஸ்வதி, அழாதம்மா. அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். உன்னோட கஷ்டம் என்னோட கஷ்டம் மாதிரி தானே. அம்மா, உண்மையிலேயே பணம் கொடுக்குறியா? என் மேல உனக்கு இவ்வளோ பாசமா? நீ எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தம்மா. சாந்தினி,
கோமலி, இத்தனை நாளா நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே மருமகளோட ராஜ்யம்தான் இந்த வீட்ல நடக்க போகுது. ஏன்னா நீங்க 2 பேருமே புத்திசாலிங்க அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். சாந்தினி, நீ தான் மூத்த மருமக. குடும்பத்துல எல்லாத்தையுமே நீ தான் சரியா பாத்துக்கணும். கோமலி, நீ சாந்தினிக்கு துணையா இருக்கணும். நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் இந்த வீடு நல்லா இருக்கும். அத்தை, இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சாவி உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க சொல்ற வழியில நாங்க 2 பேரும் இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறோம். உங்களை எல்லாரும் கஞ்ச பிசினாரின்னு சொல்றாங்க அத்தை. ஆனா நீங்க சிக்கனமா செலவு பண்றது எங்களுக்காக தானே. எங்களுக்கு தெரியாதா? உங்களை நாங்க என்னைக்குமே தப்பா எடுத்துக்க மாட்டோம். அம்மா பாத்தியா சக்கரை. சாந்தினி, கோமலி, இன்னைக்கு வீட்டில் வடை பண்ணுங்க. எனக்கு 10 வடை வேணும். என் பசி தீர போகிற நாள் வந்துடுச்சு. ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே கேமராவை பார்த்து, பாத்தீங்கல்ல, பெரிய மருமக சாந்தினியோட புத்திசாலித்தனமும் சின்ன மருமக கோமலியோட சுறுசுறுப்பும் ஒன்றா சேர்ந்தா சூரியகாந்தத்தை கூட உண்டு இல்லைன்னு ஆக்கலாம். உறவுகளை விட பணம் ஒன்றும் முக்கியம் இல்லை. ஒற்றுமை இருந்தா அந்த வீடு சொர்க்கமாக மாறும். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். அப்படின்னா சூரியகாந்தம், நாளையிலிருந்து நீ கஞ்சத்தனம் காட்ட மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல சாந்தம்மா. சிக்கனமா தான் இருப்பேன். ஆனா அதுக்காக தேவைப்படும் போது கூட தேவைப்படுறத கொடுக்காம இருக்க மாட்டேன். சாந்தினி, கோமலி, சக்கரை போட்டு நல்ல ஸ்வீட்டா 2 காஃபி போட்டு கொண்டு வாங்கம்மா. சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல இருந்து ராமாராவ், சூரியகாந்தம், ராஜேஷ், கோமலி ஒரு வேலை விஷயமா சிட்டிக்கு வந்திருந்தாங்க. அவங்க ராஜேஷோட ஃப்ரெண்டான விக்கியோட ஃப்ளாட்டுக்கு வந்தாங்க. விக்கி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க வீடு ஹைடெக்கா மாடர்னா பார்க்க அழகா இருந்துச்சு. கிச்சன்ல எல்லாமே ஹைடெக் மிஷின்ஸ் தான். அன்னைக்கு ராத்திரி 10 மணி ஆச்சு. எல்லாரும் டின்னர் முடிச்சிட்டு தூங்கலான்னு முடிவு பண்ணப்போ விக்கி அவங்க எல்லாருக்காகவும் பெட்ரூமை காட்டுனா. ஆண்டி, நீங்கள் அந்த கெஸ்ட் ரூமில் படுத்துக்கோங்க. ராஜேஷும் கோமலியும் இந்த ரூமில் இருப்பாங்க. எதனா வேணும்னா கேளுங்க. வீடு முழுக்க கண்ணாடியில செஞ்ச மாதிரி ஜொலிக்குது. இங்க படுத்தா எப்படி தூக்கம் வரும்? வீட்டுக்குள்ள காத்து வரணும்னா ஜன்னல் எல்லாம் கொஞ்சம் திறந்து வைக்கணும்ல. ஆண்டி, இது ஏசி ரூம் ஆண்டி. ஜன்னல் திறக்கக்கூடாது. ஜில்லுன்னு தான் இருக்கும். தூங்குங்க. எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. ஆனா கோமலிக்கு மட்டும் அது புது இடங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. பசி வேற எடுத்துச்சு. அவ ராஜேஷை எழுப்புனா. ஏங்க ஏங்க, எனக்கு பசி எடுக்குது. இப்போ என்ன பசிங்கிற? இப்போ தானே நீ பிஸ்ஸா சாப்பிட்ட. அந்த பீஸா சாப்பிட்டதுனால தான் என் வயிறு நிறையல. எனக்கு சோறு வேணும். அப்பதான் வயிறு நிறையும். ஐயோ, இந்த நேரத்தில் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? விக்கியோட கிச்சனில் என்ன இருக்குன்னே தெரியல. நீ வேணும்னா போய் பாரு. ஆனால் சத்தம் போடாத. அம்மா முடிச்சுக்கிட்டா அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். சரி, நான் போய் ஏதாவது சமைச்சுக்கிறேன். கோமலி யாருக்கு தெரியாம மெதுவா கிச்சனுக்குள்ள போனா. லைட் ஆன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்விட்ச் எங்க இருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியல. ஐயோ அப்படின்னு 2 கையையும் சேர்த்து தட்டுனப்போ திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆயிடுச்சு. ஐயோ, கை தட்டினா லைட் ஆன் ஆகுது. ஒருவேளை பேயா இருக்குமோ? கிச்சன்ல பெரிய ஃப்ரிட்ஜு, ஓவனு, ஏர் ஃப்ரையரு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, டிஷ்வாஷரு எல்லாமே இருந்துச்சு. ஆனா கோமலிக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாது. ஸ்டவ் எங்க இருக்கோ? இது ஏதோ கருப்பு கண்ணாடி மாதிரி இருக்கு. இது அடுப்பு மாதிரி தெரியலையே. கோமலி இண்டக்ஷன் ஸ்டவ் மேல கை வச்சு பார்த்தா. அது சில்லுன்னு தான் இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிற பட்டனை ஆன் பண்ணா பீப் பீப் அப்படின்னு சவுண்ட் வந்துச்சு. ஓஹோ, இது கம்ப்யூட்டர் ஸ்டவ்வா? சரி சரி, இப்ப அரிசி எங்க இருக்கும்? கோமலி டப்பாவை திறந்து பார்த்தப்போ ஒரு டப்பால பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு. இன்னொரு டப்பால பாஸ்தா இருந்துச்சு. கோமலி பாஸ்தாவை பார்த்து சேமியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அட, சுருளு சுருளா இருக்கு சேமியா. சேமியா கிடைச்சதே பெரிய விஷயம். இப்ப இதை வச்சு உப்புமா செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். கோமலி ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அதுல பாஸ்தாவை போட்டு அதை எடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சா. ஆனா தண்ணி கொதிக்கல. என்ன இது? அடுப்பு ஆன் ஆச்சு. ஆனா பாத்திரத்துல இருக்கிற தண்ணி சூடாகலையே. ஒருவேளை வத்தி குச்சியை வச்சு பத்த வைக்கணுமோ? கோமலி வத்தி குச்சியை பத்த வச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் மேல போட்டா. ஆனா எதுவும் நடக்கல. அவளுக்கு கோவம் வந்துச்சு. இந்த சிட்டில எல்லாமே இப்படிதான், ஒழுங்கா வேலையே செய்யாது. அந்த பொட்டிக்குள்ள வைக்கலாம். டிவில ஒரு தடவை பார்த்திருக்கேன். அந்த பொட்டியில வச்சு சமைப்பாங்க. கோமலி அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு போய் மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ள வச்சா. ஸ்விட்சை ஆன் பண்ணா. ஓவன்ல ஸ்டீல் பாத்திரம் வைக்க கூடாது அப்படின்னு கோமலிக்கு தெரியாது. ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே உள்ள இருந்து ஸ்பார்க் வர ஆரம்பிச்சுது. கோமலி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அட, தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்குது. சமையல் சீக்கிரமா நடந்துட போல. கொஞ்ச நேரத்துல டமால் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. மைக்ரோவேவ் ஓவனோட டோர் ஓப்பன் ஆச்சு.
புகையும் வந்துச்சு. ஐயோ, பாம்பு வெடிச்சிருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த சூரியகாந்தமும் எழுந்திருச்சாங்க. உடனே கிச்சனுக்கு ஓடி வந்தாங்க. ஐயோ, என்னாச்சு? வீடு எரியுதா? என்னடி புகையுது? அத்தை, நான் உப்புமா பண்ணலான்னு இந்த பெட்டியில வச்சேனா, அது பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அடியே பைத்தியக்காரி, அது என்ன உப்புமா செய்யற பொட்டின்னு நினைச்சியா? அது என்ன பொட்டியோ தெரியலையே. சரி, இந்த நடுராத்திரியில உனக்கு உப்புமா சாப்பிடணும்னு ஏன் தோணுச்சு? பசி எடுத்துச்சு அத்தை. பசிச்சுதுன்னா தண்ணியை குடிச்சிட்டு தூங்கணும். மற்றவங்க வீட்டில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. விக்கி எழுந்துச்சு பார்த்தானா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டா? வேணாம் அத்தை, நான் இப்பவே இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். சரி சரி, முதல்ல புகை வெளியில போகட்டும். ஜன்னல் தர அந்த கிண்ணத்தை இடு. 2 பேரும் வேக வேகமா அவனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப திடீர்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. கீர் கீர்னு ஒரு சத்தம். ஏண்டி, இந்த பீரோல இருந்து கொரட்டை சத்தம் வருது? மனுஷங்க இருக்காங்களா? ஐயோ அத்தை, அது பீரோ இல்ல, ஃப்ரிட்ஜ். அது சில்லுன்னு காய்கறி வைக்கிற ஒரு பொட்டி. ஓஹோ, அப்படியா? சரி சரி, அப்படின்னா அதுல சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாரு. கோமலி ஃப்ரிட்ஜ் டோரை ஓபன் பண்ணா. அதுல லைட் எரியறத பார்த்து சூரியகாந்தா ஆச்சரியப்பட்டாங்க. உள்ள பால், பிரெட்டு, ஜாமு, சாஸு, சீஸு எல்லாம் இருந்துச்சு. அத்தை, இங்க பிரெட்டும் இருக்கு, ஜாமும் இருக்கு. பிரெட் ஜாம் சாப்பிடலாமா? சின்ன பசங்க சாப்பிட்றது நமக்கு எதுக்கு? ஏதாவது காரசாரமா இருக்கான்னு பாரு. இதோ பிஸ்ஸா சாஸ்ன்னு எழுதியிருக்கு. இது ஒருவேளை காரமா இருக்கலாம். சரி சரி, அதையே தடவி கொடு, சாப்பிட்டு படுக்கலாம். கோமலி பிரெட்ல பீஸா சாஸும் வெள்ளையா இருக்கிறதுனால மயோனஸ தயிர்னு நினைச்சுக்கிட்டு அதையும் போட்டு சூரியகாந்தத்துக்கு கொடுத்தா. சூரியகாந்தம் ஒரு பீஸை சாப்பிட்டு பார்த்து, சிச்சி, என்னடி இது? இனிப்பா புளிப்பா ஒரு மாதிரி இருக்கு. இது தயிர் தானா இல்ல வேற ஏதாவதா? தயிர் மாதிரி தானே அத்தை இருக்கு. ஆனா இது தயிர் இல்ல, ஏதோ மருந்து மாதிரி இருக்கு. எனக்கு கொமட்டிக்கிட்டே வருது. இப்படி சூரியகாந்தமும் கோமலியும் கிச்சன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவுண்டா இருக்கிற ஒரு பொருள் ஹால்ல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது ரோபோ வேக்யூம் கிளீனர். அது அவங்க பக்கமா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இருட்டுல அது அசையறத பார்த்து சூரியகாந்தம் பயந்து போயிட்டாங்க. அடியே, அங்க பாரு, ஏதோ ஒண்ணு நம்ம பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. பார்க்க ஆமை மாதிரி இருக்கு, ஆனா லைட் எரியுது. ஐயோ அத்தை, சிட்டில ஏலியன்ஸ் இருக்குமா? ஒருவேளை அது ஏலியனா இருக்குமோ? ஏலியனா? நம்மள கடிச்சு முழுங்கிடுமா? அது பாரு, நம்மளே முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த ரோபோ கிளீனர் சூரியகாந்தா கால் கிட்ட வந்து அப்படியே நின்றுச்சு. சூரியகாந்தா பயந்து போய் அந்த திட்டுல ஏறி உக்காந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் திட்டுல கோமலியும் ஏறி உக்காந்துட்டா. அத்தை, அது போக மாட்டேங்குது. போயேண்டி ராட்சசி, என்னை விட்டுடு. விக்கி, டே ராஜேஷ், எனக்கு அப்பத்துங்கடா. அந்த சத்தத்தை கேட்டு விக்கி, ராஜேஷ், ராமராவ் எல்லாரும் எழுந்துச்சு வந்து லைட்டை போட்டாங்க. என்னாச்சு ஆண்டி, ஏன் கத்துனீங்க? அப்போ சூரியகாந்தா அந்த ரோபோட்டை காட்டி, ஐயோ அந்த பேய், அது என்ன திங்க வருது. ஐயோ ஆண்டி, அது பேய் இல்ல, அது ஒரு ரோபோ வேக்யூம் கிளீனர் மிஷின். அது ராத்திரி நேரம் ஆச்சுன்னா தானாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்னது, வீட்டை க்ளீன் பண்ண மிஷினா? நீங்க தொடப்பெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்களா? இது ஸ்மார்ட் வீடு அங்கிள், இங்க எல்லாமே ஸ்மார்ட்டா தான் இருக்கும். அப்பாடா, காப்பாத்திட்டப்பா. வீட்டை பெருக்கிறதுக்கோ துடைக்கிறதுக்கு கூட மிஷின் இருக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரியாது. நல்ல வேலையா நீ வந்துட்ட. அது என்ன தொட்டதும் அது பேய் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். விக்கி ஓவன் கிட்ட பார்த்தா. ஓவனுக்குள்ள இருந்து புகை வந்துகிட்டு இருந்துச்சு. உள்ள இருந்த பாஸ்தா தீஞ்சு போயிடுச்சு. என்ன இது, இங்க ஏதோ யுத்தம் நடந்திருக்க போலயே. மைக்ரோவேவ்ல ஸ்டீல் பாத்திரம் வச்சிருக்கீங்க. ராஜேஷ் கோமலிய பார்த்து, கோமலி, இது உன்னோட வேலையா? சாரிங்க, பசி எடுத்துச்சு, அதான் உப்புமா செய்யலான்னு அப்படின்னு கோமலி தயங்கிக்கிட்டே சொன்னா. ஐயோ அண்ணி, இதுல ஸ்டீல் கிண்ணத்தை வைக்க கூடாது. இது சேமியா இல்ல, இது பேரு பாஸ்தா. இருங்க, நான் உங்க எல்லாருக்காகவும் மேகி செஞ்சு கொடுக்கறேன், சாப்பிடுங்க. மேகியா? ஆ, இந்த நூல் மாதிரி இருக்குமே, அதுதானே? ஆமா ஆண்டி, நல்லா இருக்கும். விக்கி எல்லாருக்காகவும் சுட சுட மேகி செஞ்சு கொடுத்தான். எல்லாரும் ஹால்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சூரியகாந்தத்தால அந்த ஃபோர்க்ல சாப்பிடவே முடியல. இந்த குச்சியில என்னால சாப்பிட முடியாது, நான் கையால சாப்பிடலாம்ல. இது பார்க்க நல்ல சேமியா உப்புமா மாதிரி தான் இருக்கு. என்ன, இதுல மசாலா கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ஆமா காந்தம், நடு ராத்திரியில சாப்பிட நல்லா தான் இருக்கு. அண்ணன், நாளைக்கு எனக்கு அந்த கம்ப்யூட்டர் ஸ்டவ்வை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. எங்க அத்தைக்கு வடை சுட்டு கொடுக்கணும். ஐயோ வேண்டாம் அண்ணி, இங்க ஆயில் நீங்க பயன்படுத்தினா சிமினி எல்லாம் வீணா போயிடும். நாம நாளைக்கு ஹோட்டலுக்கே போகலாம். பாத்தியா கோமலி, நீ சமைக்கிறேன்னு சொன்னாலே தம்பி பயப்படுறாரு. நாளையில இருந்து அந்த கிச்சனுக்குள்ள நீ போன, உன் காலை நான் உடைச்சிடுவேன். அம்மா,
சிட்டியில் வாழணும்னா நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கணுமா? கத்துக்கிறேன்டா. ஆனா அந்த வீட்டை துடைக்கிற ஆமையை மட்டும் ராத்திரி நேரத்துல வெளியில விட வேணாம்னு சொல்லு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. எல்லாருமே அந்த ரோபோ கிளீனரை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. அது மறுபடியும் யூ யூன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ராஜேஷ் ஒரு பேர் வச்சான். ஆமா, இதுக்கு நாம புஜ்ஜின்னு பேர் வைக்கலாமா? நம்ம வீட்டு நாய்க்குட்டியோட பேரு. சரிடா, ஆனா அந்த புஜ்ஜி மட்டும் மறுபடியும் என் கால் கிட்ட வந்துச்சு, ஒரே ஒரு உததான் எட்டி உதப்பேன். எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. அப்படி அந்த சிட்டியில ஒரு கிராமத்து குடும்பம் அன்னைக்கு ராத்திரி மறக்க முடியாத சில நினைவுகளை கொடுத்துச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாருமே எழுந்திருச்சாங்க. சூரியகாந்தமும் கோமலி குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப விக்கி எல்லாருக்காகவும் சமைச்சுக்கிட்டு இருந்தான். குட் மார்னிங் ஆண்டி. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செரல் சாப்பிடலாமா? சீரியலா? காலையிலேயே எதுக்குப்பா சீரியல் எல்லாம்? டிவியில் வர சீரியலை தானே சொல்ற? ஐயோ அது இல்லை ஆண்டி, இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு ஓட்ஸு பாலில் போட்டு சாப்பிடுவேன்ல, அதான் சொல்கிறேன். ஓ அதுவா? அது பசுமாடுங்களுக்கு போடுற புண்ணாக்கு மாதிரியெல்லாம் இருக்கும். எனக்கு சூடா இட்லி வேணும். அத்தை, இங்க இட்லி மாவும் இல்லை, இட்லி குண்டாவும் இல்லை. நான் பிரெட் ஆம்லெட் போடுவா. நேற்று ராத்திரி தான் கற்றுக்கிட்டேன். ஐயோ வேணாமா, நேற்று உப்புமா செய்கிறேன்னு வீடெல்லாம் பகையா ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரெட் ஆம்லெட் செய்கிறேன்னு என்ன செய்வியோ? காந்தம், பேசாமல் நாமெல்லாம் ஹோட்டலுக்கு போகலாம். இங்கே இருக்கிற மிஷினு புரிய மாட்டேங்குது. சரிங்க அங்கிள், பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, போகலாம். எல்லாரும் வெளியில கிளம்பும் போது சூரியகாந்தத்தோட செருப்பு காணோம். ஏண்டா ராஜேஷ், என் செருப்பை நான் இங்க தான் விட்டு வச்சிருந்தேன். இப்ப அதை காணுமே. அப்படியா? செருப்பு எங்கம்மா போச்சு? அப்பதான் பெட்ரூம்குள்ள இருந்து ஏதோ டக் டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த ரோபோ கிளீனர் சூரியகாந்தத்தோட செருப்பை வச்சு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அத்தை பாத்தீங்களா, புஜ்ஜி உங்க செருப்பை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அட வீணா போனவனே, என் செருப்பை கூட விட்டு வைக்க மாட்டியா? அதை குடுறாங்க. சூரியகாந்தம் செருப்பு எடுக்கிறதுக்காக போகும்போது அது வேகமா சோஃபா கீழே போயிடுச்சு. ஆமா, அதுக்கு உன் செருப்பு பிடிச்சிருக்கு போல, கிஃப்டா கொடுத்துடு. சும்மாருடா, இந்த பட்டணத்துல மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மிஷினுங்களுக்கும் கொழுப்பு அதிகம் போல தெரியுது. வாங்கடா, நம்ம ராமாபுரத்துக்கே போயிடலாம். அங்க செருப்பை நாய் தான் தூக்கிட்டு போவோம், இங்க மிஷின் தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் ஒத்த செருப்பை போட்டுக்கிட்டு நொண்டி நொண்டி நடக்கும்போது விக்கி வெளியில போய் அவங்களுக்காக புது செருப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்படி ஒரு நாள் சிட்டியில் ரொம்ப சூப்பராகவே போச்சு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்களெல்லாம் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.